இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில நிறைய பாப்புலரான மூவிஸ்லாம் இருக்குது. எப்போ ப்ரோ நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கமிங் சூன் ஆர் இந்த மந்த் எண்ட் அப்படி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வந்து அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அஃபிஷியலான ரிலீஸ் டேட் என்னென்ன ஓடிடிஸில் வரப்போகுதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தண்டர்போல்ட்ஸோட மூவி ஃபைனலி இப்போ நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. டேட்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து தான், ஏன்னா அவங்க சைடு தான் இப்போ நம்ம டிஸ்னி வச்சிருக்காங்களே. ஸோ டேட்டா நம்ம இந்தியாவில் அது நம்ம பார்த்துலாம் வித் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோட தான். ஸோ இன்கேஸ் யாரெல்லாம் இன்னும் நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவி பார்க்காம இருக்காங்களோ அவங்களாம் டெஃபினட்டாக நம்ம அப்கமிங் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு பார்த்துலாம். அண்ட் ப்ரோ உண்மையாக நல்லா இருக்கா ஒர்த் வாட்சிங்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது முன்னாடி பார்த்தா நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வில்லன் ஷேடான ஒரு கேரக்டர்ஸ் தான் இதுவரையும் முன்னாடி காமிச்சிருப்பாங்க. சிலது வந்து நீங்கள் சீரீஸில் பார்த்துருக்கலாம். அண்ட் சிலதெல்லாம் ஆல்ரெடி மூவியில் நல்லபடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து நம்ம வின்டர் சோல்ஜர் கேரக்டர்லாம் வந்து நல்லபடியாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாரும் எப்படி ஒரு டீமில் கொண்டு வராங்க அண்ட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வில்லன் செக்மெண்ட்டை கொண்டு வரணும்ல. ஸோ அந்த வில்லன் செக்மெண்ட் சென்ட்ரி எப்படி உருவாகிறாரு, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பொறுமையாக காமிப்பாங்க. அதுதான் படத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ இவங்க வந்து ஏன் அவங்க பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்டர்போல்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் கடைசியில் அவங்களோட பேரை கூட மாற்றிட்டு நியூ அவெஞ்சர்ஸ் கூட வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சில செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் காமெடி டோனோட கொண்டு போனாங்க. கடைசியில் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபைன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் இருக்கும். அண்ட் மெயினாகவே சென்ட்ரி எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் மூவியை வந்து ஃபைனலி நம்ம இந்தியாவில் இப்போ ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆகஸ்ட் 20 தான் டேட்டா வந்து நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங்கும் அவைலபிள் ஆகும். இல்லை நம்ம ப்ரைம் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பேஸில் தான் அவங்க இப்போ ரிலீஸும் பண்ண போகிறாங்க. என்ன இருந்தாலும் மிஷன் இம்பாசிபிள் தான் வந்து ஃபைனலான பார்ட் வேறையா. ஸோ அதுவே வந்து படத்துக்கு ஆக்சுவலி முன்னாடி வந்து லைக் தேட்டர் ரிலீஸ்லலாம் அது ஒரு நல்ல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தது. அண்ட் இதில் இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் அவர் பண்ணியிருந்தார்ல, ஸோ அது இன்னும் முடியல. அது எப்படி முடிக்க போகிறாரு வர்சஸ் நம்ம ஏஐஏ தான். ஸோ அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸ் மைண்ட்னு சொல்கிறதோட அது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவில் என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அண்ட் அந்த ஏஐ வந்து அதுக்கீழே நிறையா ஆளுங்களை வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடே. ஏன்டா ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏஐக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், பட் காசு தான் எங்கே நான் பேசணும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து படத்தோட ஸ்டோரி சூப்பராக போயிட்டு இருக்கோம். கடைசியில் நம்ம ஹீரோ வந்து இதை பார்ட்னரா இல்லையா அந்த ஏஐயை அது நீங்கள் ஃபுல்லாக மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சில மெயினான ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுதான் படத்தில் கொஞ்சம் நல்ல ஹைலைட்டடாக வந்தது. மெயினாக வந்து ஒன்று வந்து அந்த அண்டர் வாட்டர் சீனில் ஒன்று இருக்கும், சப்மரைன் உள்ள வேற லெவலில் இருந்தது. அதே மாதிரி கடைசியில் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. லைக் அவ்வளோ ரியலிஸ்டிக் தான் அது எல்லாமே. ஸோ அதுவே வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை அந்த பயம்லாம் வரும். பட் என்ன இருந்தாலும் கடைசியில் வந்து நான் வந்து எண்டிங் இந்த மாதிரி ஒன்று எதிர்பார்க்கல. பட் படத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியான இதில் தான் முடிச்சிருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் பார்ட் வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. பார்ப்போம் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு. நெக்ஸ்ட் நம்ம F1 மூவியை பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆகஸ்ட் 22 அன்னைக்கு நம்ம விஓடியில் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் லைக் வீடியோ ஆன் டிமாண்டில் தான் நம்ம இந்தியாவில் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் ஆர் பை பண்ணி தான் பார்க்க முடியும். பை த இதுக்கப்புறமா வேற எங்கேயாச்சும் வருமானா அது கொஞ்சம் அப்கமிங் டேஸில் தெரிஞ்சிடும். பட் ஆகஸ்ட் 22 அன்னைக்கு நம்ம டேட்டா நம்பரில் பார்த்துடலாம். பை த வே என்ன ப்ரூ F1 மூவி அது நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்துக்கு திருப்பி நம்ம ஐமேக்ஸில் ரீரிலீஸ் வேறு இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. அதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த படத்தோட டிமாண்டுக்காக தான். ஏன்னா படத்தில் நீங்கள் ஆஸ் ஒரு சினிமேட்டிக் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா படத்தில் நிறைய விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூரான ஃப்ரேம் வைஸில் அவங்க வந்து செதுக்கியிருப்பாங்க. அதுதான் ஹைலைட்டாக இருந்தது. பிராட் பிட் அவரோட கேரியர்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த இப்போ அவர் நிறைய மூவிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு கேரியர்ஸ் பெஸ்ட் எடுத்துனா கண்டிப்பாக இப்போ நம்ம F1 மூவி கூட வந்துடும். அந்த மாதிரி அந்த ஒரு ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ரேசிங் செக்மெண்ட்டில் அதுவும் மெயினாக நம்ம ட்ராக் ரேஸில் F1ல் என்னென்னலாம் இருக்குது, நெக்ஸ்ட் அதில் என்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதான் சூப்பராக இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதோட விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. மெயினாகவே நீங்கள் ரேசிங் லவர்ஸ் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸின்னு நினைக்கிறதோட எவ்வளோ கஷ்டம் உள்ள இருக்குது. அண்ட் ஆஸ் ஒரு புதுசான ஒரு கம்பெனி லைக் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு காரை உருவாக்கி ரேசஸ்லாம் வந்து டிரைவர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்து அண்ட் அதை பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் எப்படி அவங்க படிப்படியாக மேலே ஏற முடியும். நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய டாக்டிக்ஸ்லாம் பண்ணுவார். ஆனால் ஒர்த்தாக இருக்கும். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைக் டூ தே ஹாவ் த
காருன்னு சொல்லிட்டு பட் அந்த சைடில் வி ஹாவ் த டிரைவர்னு சொல்லுவார். அதான் செம்ம ஹைலைட்டடாக இருக்கும் படத்துலே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் அந்த ஒரு லாஸ்ட் மூமெண்ட்டு. அவர் லிட்ரலி பறப்பார். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம லிலோ அண்ட் ஸ்டிச்சோட மூவியும் வந்து இப்போ நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது September 3rd அன்னைக்குன்னா. எப்படியோ நான் செப்டம்பர் மந்த்துக்கு என்னென்ன மூவிஸ் இதாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தனியாக லிஸ்ட் எடுத்து வச்சுப்பேன். இந்த மந்த் எண்டில் அப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். பட் இப்போ தெரிஞ்சுங்க அல்லது என்ன நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் டேட்டா ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோடையும் வருது. பை த வே நான் லிலோ அண்ட் ஸ்டிச் அந்த இதுவரையும் நான் பார்க்கல. அது மெயின் என்னன்னு தெரியல, அது பார்க்கணும்னு தோணல. பட் படம் வந்து ஆஸ் எ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாகவே போயிடுது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருந்தது இப்போ நம்ம டிஸ்னியோடது. நான் இது வந்து கார்ட்டூன்லலாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல்லேருந்து ஒரு சின்ன ஏரியன் மாதிரி வந்து நம்ம இடத்துல வந்துடும். அண்ட் அது எப்படி வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு போய் கிடச்சி அண்ட் அவங்க அப்படியே 2 பேர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் மாதிரி வந்து பக்காவாகிடுவாங்க. அண்ட் அவங்க பிரியதுக்காக நிறைய பேர் என்னமோ ட்ரை பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னியெல்லாம் கார்ட்டூனில் பார்த்துருக்கேன். பட் கண்டிப்பாக சொல்கிறேன் இது லைவ் ஆக்ஷனான மூவியாக. ஸோ அதை பார்க்கும்போது திரும்பி ரிஃப்ரெஷிங்காக தான் இருக்கும். ஸோ நானும் ஓகே ஓடிடியில் வரட்டும் அப்புறமா தான் இதை பார்ப்போம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலி September 3rd வருதா. ஸோ அன்னி நம்ம பார்த்துலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட்டாக நான் இந்த மூவி வந்து அப்படியே ஃபுல் கிட்ஸ் ஓரியன்டட்னு சொல்கிறாங்க. பட் ஃபுல் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லாம் மெயினான மூவிஸ் எல்லாம் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுனாங்க. லைக் உடனே எல்லாம் விடல, அவங்க பொறுமையாக டைம் எடுத்து தேட்டர் ரன் ஃபுல்லாக ஓடட்டும் அதுக்கப்புறமா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பொறுமையாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா யாரெல்லாம் தேட்டரில் பார்க்கலையோ அவங்களாம் போய் தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை போக வச்சிட்டாங்க. அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். F1 மூவிலாம் நல்லாவே டிமாண்டாகவே இருந்தது ரீரிலீஸில் கூட. ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டேட்டா நீங்கள் ஓடிடிஸ்லையும் பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இப்போ எந்த மூவிக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு ரீவாட்ச் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் மட்டும் போட்டுருங்க.